I am a messenger and a witness from him to you. We believe that there is an impending punishment that is also coming to the earth. சமீபத்தில் தான் கடவுளுடைய தூதர் என்று கூறிக்கொண்டு உலகம் முழுவதும் வன்முறை செயல்களை செய்ய தூண்டுகின்ற இவன் உண்மையில் யார்? அதன் தொடர்புடைய இந்த காணொளி மிகவும் சென்சிட்டிவாக இருந்தாலும் பொதுமக்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மெம்பர்ஷிப் காணொளியிலிருந்து பாதியை எடுத்து பொதுமக்களுடைய நலனுக்காக கூறியிருக்கிறோம். இப்பொழுது இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். Imam Mahdi, Muhammad ibn Hassan al-Askari alayhi salam, who sent me, is a rightful heir to the Prophet. Here is his will, which he dictated on his deathbed. On it is written our names, Abdullah, Ahmad, and Imam al-Mahdi. If you want deliverance from your distress, then accept the will of your messenger. I am Abdullah, the successor of Imam al-Mahdi alayhi salam, the successor of the Comforter Ahmad, the successor of Simon Peter, the successor of Muhammad, the successor of Jesus Christ. I am the true and legitimate Pope. I am the proof upon the Christians. I am the son of the Muslims through my father, and the son of the Christians and the Jews through my mother. I am the son of the East through my father, and the son of the West through my mother. I am like Zulkarnain, who with one horn in the east and one in the west, and I am the inheritor of all that lies between. I am more knowledgeable than any false pope, and I am appointed by name in the will of the prophets. My name is also on the tongue of Isaiah, who prophesied of the righteous servant, and he said, he will see his offspring and prolong his days, and the will of the Lord will prosper in his hand. இந்த நபரை பற்றி இணையதளங்களில் பல விதங்களில் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இவனை சிலர் இமாம் மஹதி என்று நினைத்து அவனுடைய கூட்டத்தில் இணைந்து வருகிறார்கள். மற்றும் சிலர் இவனை தஜ்ஜால் என்று கூறி வருகிறார்கள். நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேசுவதற்கான காரணம், இவன் மற்றவர்களைப் போல் சாதாரணமாக வாய் வழியாக மற்றவர்களை தன்னுடைய பொய்களால் வழி நடத்துபவன் கிடையாது. இவன் இமாம் மஹதியும் கிடையாது, தஜ்ஜாலும் கிடையாது. இலுமினாட்டி கூட்டத்தால் பல வகையான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு கை தேர்ந்த இருள் தலைவனாவான். ஆனால் ஒளியை பரப்புகிறோம் என்று கூறிக்கொள்கிறான். இவன் பல ஆபத்தான கலைகளை கற்றுக்கொண்ட முக்கியமான இருள் ஏஜென்ட் ஆவான். அது என்னென்ன கலை என்று இந்த காணொளியில் சிலவற்றை பார்ப்போம். சாதாரணமாக மற்றவர்களைப் போல் இவனை எடை போட்டுவிடக் கூடாது. இவன் கற்றுக்கொண்ட கலைகள் அனைத்தும் மிகவும் ஆபத்தானது. ஜூடாயிசம், இஸ்லாம், சாட்டனிசம், கிறிஸ்டியானிட்டி, இலுமினாட்டி, லூசிஃபரனிசம், ஜியானிசம், டெக்னோக்ரசி போன்றவற்றை ஓரளவிற்கு தெரிந்திருந்தால் மட்டுமே இவனை பற்றி புரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலான மக்கள் இதனை பற்றி தெரியாததால் இவனுடைய சூழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இவனை கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். இவனுடைய இயக்கத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் செய்யும் சித்து வேலைகளை பார்த்து அவன் கூறுவதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இவனுடைய இயக்கத்தில் சேருபவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவர்களும் தான். இவனை பின்பற்றுவது மிகவும் ஆபத்தானது. வெளிப்படையாக இவன் வன்முறையை தூண்டி தீவிரவாதத்தை ஏவுகிறான். பேசுவதெல்லாம் உண்மை போல் இருந்தாலும் அதிலும் பல செய்திகளை மறைத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போக்கஸ் செய்து மிகப்பெரிய அளவில் வன்முறையை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறான். மக்கள் தன்னை நம்ப வேண்டும் என்பதற்காக மிக நுட்பமான கடினமான விஷயங்களை மக்களுக்கு போதித்து வருகிறான். அவன் போதிக்கும் சில தலைப்புகளை மட்டும் பார்த்துவிட்டு இந்த காணொலியுடைய முக்கிய மைய பகுதிக்கு செல்வோம். ஆர்கான்ஸ் அண்ட் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அஜெண்டா, கர்பாலா அண்ட் மெக்கா, ஆன்டி கிரைஸ்ட், கன்ஜூரிங் அண்ட் கோஆபரேஷன், பிளான்ஸ் ஆஃப் பிளாக் ராக், எம்பையர் ஆஃப் லூசிஃபர், குளோபல் டாமினேஷன். இவற்றை பற்றி பேசும் இவனுடைய பேச்சாற்றலை கேட்டால் எல்லாரும் இவனை இறைவனால் அனுப்பப்பட்ட இமாம் மஹதி என்றுதான் கூறுவார்கள். மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு தன்னை இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலனாகவும் கிறிஸ்துவர்களுடைய பாதுகாவலனாகவும் காட்டிக்கொண்டு அமெரிக்கா மீது மிக தந்திரமாக வன்முறையை ஏவுகிறான். அவனுடைய பேச்சு முழுவதும் அமெரிக்காவை குறிவைத்துதான் இருக்கிறது. மற்ற எந்த நாடுகளையும் அவன் காட்டிக் கொடுக்கவில்லை. அதன் சம்பந்தமான இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். A kingdom that oppresses the righteous and alters divine law, and a ruler who blasphemes against God yet dominates the world. So which nation fits this description? The description of this nation is that it devours the whole earth, tramples it down and crushes it. So it must be a world power, perhaps the strongest the world has ever seen.
Only one country comes to mind that fits that description of a fourth beast, dreadful and terrible and extremely strong, and it had large iron teeth. This iron beast that tramples over the nations is none other than the United States of America. America has become the strongest country, equipped with all kinds of weapons of iron and steel. Its military and economic power have trampled the entire earth. The world has never witnessed an empire as powerful or as dominant as the United States. And I would like to take this opportunity to address the Emperor of the United States of America, Emperor Trump. I would like to invite him towards the Ahmadi religion of peace and light. I would like to invite him towards the Dawah and the religion of Imam al-Mahdi, the seventh covenant. இந்த பொய்யான இமாம் மஹதி பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இறுதியில் அவன் பேசியதை நீங்கள் கவனியுங்கள். அதில் ட்ரம்புக்கு தாவா செய்கிறேன், இமாம் மஹதியுடைய செவன்த் கோவனன்ட் என்று எல்லாம் கூறியிருந்தான். கோவனன்ட் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்றால் குறிப்பிட்ட சட்டத்திட்டங்களுக்கு உடன்பட்டு ஒப்பந்தத்தை எழுதி கொள்வது அல்லது இறைவனின் கட்டளைக்கு அடிபணிந்து நடப்பது, அதன்படி மற்றவர்களை நடக்க வைப்பது. இவன் ட்ரம்புடன் உடன்படிக்கை போட்டு அவனை இறைவனின் வழியில் நடக்க வைக்கிறேன் என்று கூறுவது என்பது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு நல்லது செய்வது போல் தோன்றும். ஆனால் இதனை பற்றி ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இலுமினாட்டி கூட்டம் செய்யும் சூழ்ச்சிகள் தெரிய வருகிறது. அது என்னென்னவென்றால், இதுவரைக்கும் இவர்கள் 7வது நம்பரை வைத்து என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். உதாரணத்திற்கு, பாலஸ்தீன் இஸ்ரேல் இன அழிப்பு, அதாவது ஜீனோசைட் ஆரம்பித்த தேதி 7. 9/11 தாக்குதலுக்கு பிறகு 7 இஸ்லாமிய நாடுகள் மீது அமெரிக்கா இன அழிப்பு, அதாவது ஜீனோசைட் செய்தது. இப்பொழுது இந்த யூத கைக்குலி, அதாவது பொய்யான இமாம் மஹதி, இஸ்லாமியர்கள் மீது வன்முறை எண்ணங்களை திருப்புவதற்காக சூழ்ச்சி வேலைகளை செய்து வருகிறான். அதே வேளையில் அமெரிக்காவில் உள்ள மக்கள் யூதர்கள் மீது மிக கோபமாக இருக்கிறார்கள். அதன் சம்பந்தமான இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். For decades now, the American people have been the victims of this anti-Muslim, anti-Christian psyop. These are two groups of people who don't need to have any contact with each other at all. We don't need to share countries. We have our own countries. But open borders neocon Jews and their Shabbos goys have brought us together intentionally to create a clash of civilizations. And in doing so, the American people have been convinced that Muslims are their biggest enemy on the planet and that Jews are their greatest allies. Americans have been convinced that if we don't systematically blow Muslims off the face of the earth, that they're going to come and invade us. They're going to force their way into our country and force us to live under Sharia law. The entire idea is fucking ridiculous. These people could have never gotten into our country in the first place if they weren't let in by a bunch of open borders Jews, by the subversives that wrote the Hart-Celler Immigration Act, a piece of Jewish legislation that completely fucked our country. இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து உங்களுக்கு புரிந்திருக்கும். அமெரிக்க மக்கள் இஸ்லாமியர்கள் மீது இப்பொழுது கோபமாக இல்லை. கோபம் முழுவதும் யூதர்கள் மீது இருக்கிறது. யூதர்கள் மீது இருக்கும் வெறுப்புணர்ச்சியை இஸ்லாமியர்கள் மீது திருப்புவதற்காக உலகம் முழுவதும் இலுமினாட்டி கைக்குலிகள் வேலை செய்து வருகிறது. சமீபத்தில் 7ஆம் தேதி தொடர்புடைய செய்தி ஒன்றை பற்றி பார்த்திருப்பீர்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். அது ஏன் என்பது உங்களுக்கு புரியும். சரி, இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். இவன் கூறியிருப்பதும் அதே 7 நியூமராலஜி பயன்படுத்தி மிகப்பெரிய இன அழிப்பு, ஜீனோசைட் ஆரம்பிக்க இருக்கிறான். இந்த 7 நியூமராலஜி பற்றி இஸ்லாமிய வரலாற்றில் ஆராய்ச்சி செய்த போது 7வது கோவனன்ட் ஒயிட் பேனரின் கீழ் தான் வருவான் என்பதுதான். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், ஒயிட் பேனர் மக்களை நல்ல வழியில் கொண்டு செல்லும். இவன் அனைத்தையும் கூறிவிட்டு பிளாக் பேனரின் கீழ் வாருங்கள் என்று கூறுகிறான். இமாம் மஹதி என்றால் கருப்பு நிறம்தான் என்று பெரும்பாலான மக்கள் கூறினாலும் 7வது கோவனன்ட் வெண்மை நிறம்தான். கருப்பா வெள்ளையா என்பதை ஆராய்ச்சி செய்வதை விட இவன் மிகப்பெரிய அளவில் இன அழிப்பை செய்ய போகிறான் என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும். என்னென்ன வழியில் செய்ய போகிறான், எங்கெல்லாம் செய்ய போகிறான் என்பதை பின்னால் பார்ப்போம். Indeed, Abraham, Isaac, and Ismail were all believers in the same God, and they were part of the same Abrahamic covenant. And today, as Abraham lies in his grave, the sons of Isaac and Ismail have no shame. They continue to send forth the slain souls of the men,
women and children of one another as gifts to their forefather Abraham. For Abraham, Isaac, and Ismail, for Moses, Jesus, and Muhammad, the life of a single one of those little children, Jewish or Arab, is more sacred than your temple, your mosque, and your land. Certainly more sacred than your pride. If you are to use the name of Abraham and the prophets, then act like them. Behave like them. How can a child of Abraham murder another child of Abraham? You are cousins, and you were the chosen of God. மேலும் ஆபிரஹாமை பற்றி பேசிய அவன் ஜியானிசம் பற்றி பேசவே இல்லை. இஸ்ரேல் நாட்டில் ஜூடாயிசம் மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் ஜியானிசம் கொள்கைகளை பின்பற்றுபவர்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில். அதை பற்றி இவன் பேசவே இல்லை. Are not Zionists because the Zionist ideology is not Jewish. The Zionist ideology is against the Jewish beliefs. Zionists are not Jews anymore. Even if they were born as Jews, they are not Jews anymore. Of course, we raise the Palestinian flag because first of all, it's a symbol that we have no war with them. We are against the occupation that they have been going through. We are like brothers with each other. We understand that what they suffer is our suffer also. Every spilled blood that we see with them is hurting our heart, especially when it comes from the Jewish nation's name. They stole the Jewish nation's name, Israel, and we are ashamed. We are very ashamed that they do it in our name. So this is the fact. The fact on the ground is Judaism is subservience to God. Zionism is a transformation to a base nationalism. It is totally contradictory. It is antithetical to this Tower Judaism. The fact is, no matter what the Zionists or they're going to come with their intimidation or their whatever explanation, the fact is Judaism does not accept Zionism. It cannot accept Zionism. In every aspect of Zionism, it's contradictory. It is based on blasphemy. Secondly, in its actions, it's criminal. This is against our Torah. ஜியானிஸ்ட் கூட்டம்தான் இஸ்லாமியர்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை கூறாமல் ஜூடாயிசம் மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொய்களை கொட்டுகிறான். உண்மை நிலவரம் என்னவென்றால் ஜூடாயிச மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்களுக்காக போராடுகிறார்கள். இஸ்லாமியர்களாக மதம் மாறி வருகிறார்கள். ஜியானிசம் செய்யும் அட்டூழியங்களை ஜூடாயிச மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் பரப்பி வருகிறார்கள். ஜியானிசம் எவ்வளவு பெரிய தீய வேலைகளை செய்து வருகிறது என்று ஆதாரங்களுடன் ஜூடாயிசம் பல இணையதளங்களில் மக்களுக்கு காண்பித்து வருகிறார்கள். அவர் இருக்க அதனை பற்றி இவன் பேசவில்லை. ஏனென்றால் இவன் இலுமினாட்டி கைக்கூலியாவான். இவன் அவர்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் இறந்தவர்களை எழுப்பியிருக்கிறான் என்று கூறுகிறார்கள். இதனை பற்றி நாங்கள் ஆராய்ந்த பொழுது மேலும் ஆச்சரியம் தரும் தகவல்கள் கிடைத்தது. அது என்னவென்றால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தையும் பின்பற்றவில்லை, கிறிஸ்துவ மார்க்கத்தையும் பின்பற்றவில்லை, ஜூடாயிசம் அதாவது ஆபிரஹாமுடைய மார்க்கத்தையும் பின்பற்றவில்லை. மாறாக இலுமினாட்டிகள் பின்பற்றுவதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறான். அது நாஸ்டிக் மார்க்கமாகும். நாஸ்டிக் மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கான பதில், நாஸ்டிக் மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் குர்ஆன், பைபிள் போன்ற புனித நூல்களை படிக்க மாட்டார்கள். அவர்கள் நேரில் எதனை பார்த்து உணர்கிறார்களோ அதனை மட்டுமே நம்புவார்கள். இவர்கள் நரபலி சடங்குகளை செய்து நினைத்த போதெல்லாம் வாய் என்று கூப்பிட்டால் நேரில் உருவமாக வருவது ஜின்களும் ஃபாலன் ஏஞ்சல்ஸும் மட்டும்தான். அவைகள் வந்தவுடன் தன்னை கூப்பிட்டவர்களுக்கு அவர்களுடைய திட்டங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும். உதாரணத்திற்கு இறந்தவர்களை எழுப்புவது, அதாவது உயிர் கொடுத்து அந்த உடலுக்கு ஏற்ற ஆன்மாவுடன் எழுப்புவது அல்ல, மாறாக பார்ப்பதற்கு அதே போல் தோற்றத்துடன் எழுப்பப்படுவார்கள். ஆனால் அவர்கள் உடம்பில் ஜின்கள் ஏறிக்கொண்டு அவர்களைப் போலவே பேசும், நடக்கும். இவனை பற்றி எகிப்திலும் அல்ஜீரியாவிலும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், இவன் அங்கு சில பள்ளிகளை திறந்திருக்கிறான். அங்கே மறைக்கப்பட்ட அறிவியல்களையும் மாந்திரிகத்தையும் கற்று தந்திருக்கிறான். அவன் 2 வகையான வேற்று இன உயிரினங்களை பின்பற்ற இருக்கிறான். அதில் ஒன்று ஃபாலன் ஏஞ்சல் அப்ராக்சஸ், மற்றொன்று வேறு பரிமாணத்தில் வாழும் டாமிடன் டாக்சமிடன் ஜின் அல்லது எல்டர் டைட்டன் என்று கூறலாம். அவனுடைய சொந்த நாடான எகிப்திலும் அங்கிருந்து தப்பிச் சென்ற அல்ஜீரியாவிலும் இவனை சிறைப்படுத்தி நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள். இவனை பின்பற்றுபவர்களை சிறையில் அடைத்தார்கள். இவனுடைய பள்ளிகளை மூடிவிட்டார்கள். அதன் பிறகு அமெரிக்கா சென்று அங்கிருப்பவர்களை மூளை செலவை செய்து இலுமினாட்டி கூட்டமைப்பில் சேர்ந்து டாக்குமெண்ட்ரி வீடியோஸ், புத்தகங்கள், பாடல்கள் போன்றவற்றை டைரக்ட் செய்திருக்கிறான்.
இவன் மூளை செலவை செய்வதிலும் மைண்ட் கண்ட்ரோல் செய்வதிலும் கை தேர்ந்தவன். ஆக அறிவியல், மாந்திரிகம், சித்து வேலைகள், மைண்ட் கண்ட்ரோல் போன்றவற்றை பயன்படுத்தி மக்களை தன்பால் ஈர்த்து கொண்டு வருகிறான். உலகம் முழுவதும் அவனுக்கு சீடர்கள் பெருகி வருகிறார்கள். அவனை தான் இப்பொழுது இமாம் மஹதி என்று இலுமினாட்டி கூட்டம் இறக்கிவிட்டு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் யார் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களை கொன்று இரத்த வெள்ளத்தை உருவாக்குவேன் என்று கூறியிருக்கிறான். உண்மையில் இவன் கொல்லப்போவது பொதுமக்களான இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் தான். அனைவரையும் கொலை செய்யுங்கள் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறான். இவன் செய்ய போகும் இந்த வன்முறை செயலை அமெரிக்க அரசாங்கம் பாலஸ்தீன அகதி மக்கள் மீது பழியை போட்டிருக்கிறது. இதுதான் இவர்களுடைய சூழ்ச்சி. இதன் சம்பந்தமான செய்திகள் நிறைய இருக்கிறது. ஆனால் யூடியூபில் வெளிப்படையாக இவ்வளவுதான் கூற முடியும். இருப்பினும் பொதுமக்கள் பார்ப்பதற்காக தொலைக்காட்சியில் வந்ததை மட்டும் நாங்கள் இதில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். Caution you of the days to come, because they will not be easy. There are people among us today who might not be with us next year at this conference. And this is the reality. Because the liberation struggle requires sacrifice, and I know everyone here is prepared to make that sacrifice. In May 2024, over 100 organizations gathered for the People's Conference for Palestine in Detroit, Michigan. More than 3,000 activists were in attendance. Speakers celebrated the October 7th massacre, called for resistance against the West, and mapped out a vision for the destruction of America from within. The Palestinians who came to the United States understood their role immediately upon arrival. We, the movement for Palestine in North America and across the world, are here to fight until victory. Up of groups including Within Our Lifetime, Students for Justice in Palestine, the Palestinian Youth Movement, and many others. When I think about the USS, it should burn! Death to America! Glory to our martyrs, our heroes who made the ultimate sacrifice. I salute Hamas. A job. Declared war on Israel. On October 8th, their supporters declared war on America. It is time to bring the war home! It is time to smash this empire! The goal of the movement is not just to destroy Israel. Their primary target is the U.S. They call America the enemy, the beast, or simply empire. We're in the belly of the beast. We are in the heart of U.S. empire. We are here in the belly of the insatiable imperial beast. Here in North America, in the U.S., the belly of the beast, the heart of empire. We have to bring down this empire with 1 million cuts. We will be hitting empire where it hurts most. Bring empire to its knees. நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பில் பலமுறை அயன் பீஸ்ட், தி எம்பையர் போன்ற வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, பாலஸ்தீன் மக்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மக்களோ இதுவரை இந்த வார்த்தைகளை கூறியதில்லை. இப்போது இந்த பொய்யான இமாம் மஹதி இந்த வார்த்தைகளை கூறிய வீடியோ கிளிப்பை பாருங்கள். The United States of America, the great iron beast that tramples on the nations. You are the Antichrist. Your country is the Antichrist. The world has never witnessed an empire as powerful or as dominant as the United States. இவற்றிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இவர்கள்தான் வன்முறையை செய்ய போகிறார்கள், மிக பெரிய அளவில். இவர்களை காரணம் காட்டி பாலஸ்தீன அகதிகளையும் மற்ற இஸ்லாமியர்களையும் அந்த நாட்டை விட்டு விரட்டுவது மட்டுமல்லாமல் மற்ற இஸ்லாமிய நாடுகள் மீது போர் தொடுப்பதற்காக நரபலிக்கான ஏற்பாடுகள் தான் இது. இவன் பேசும் அடுத்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். You threw your own selves into the hands of these worthless so-called Arab and Muslim leaders, and they brought you here. Give yourselves to God. Give yourselves to the family of Muhammad. He will deliver you. The treacherous Arab rulers have lied to you and are using religious blackmail and propaganda in order to force you to give up your lives defending their kingdoms. They close the doors on you and want you to save Palestine. The truth I tell you, there is no Palestine.
There is no Iraq. There is no Egypt. There is no Sudan. There is no Libya, no Algeria, Morocco, no Tunisia, no Qatar, no Kuwait, no UAE, no Syria, no Arabia, no Oman, no Jordan. There is only the lands of the Muslims. The earth is for Allah. He leaves it as an inheritance to whom He wills. And He already stated in the Quran, and we want to grant our blessings upon those who are weakened in the earth and make them imams and make them the inheritors. இவனுக்கு பண உதவி செய்து கொண்டிருக்கும் நாடுகள் தான் இஸ்லாமிய அரேபிய நாடுகளில் சூழ்ச்சிகளையும் வன்முறைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இதனை பற்றி கூறும் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். There will come a day that we will see far more radical extremists and terrorists coming out of Europe because of the lack of decision making, trying to be politically correct, or assuming that they know the Middle East and they know Islam and they know the others far better than we do. And I'm sorry, but that's pure ignorance. இந்த வீடியோ கிளிப்பில் அந்த அரபி கூறியதை கேட்டிருப்பீர்கள். அவர் கூறிய வார்த்தைகள் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் தீவிரவாதிகளும் மக்களிடம் நாங்கள் கூறுவதுதான் சரி, குர்ஆன் படியும் ஹதீஸ் படியும் இஸ்லாமிய பயான்களை செய்து அதனை அடிப்படையாக கொண்டு வன்முறை நிகழ்த்துங்கள் என்று மக்களை மூளை செலவை செய்து மக்களை திசை திருப்புவதும் தவறான முடிவுகளை எடுக்க வைப்பதும், மேலும் எங்களுக்கு தான் உண்மையான இஸ்லாமிய மார்க்கம் தெரியும் உங்களை விட என்று கூறுவதும் அறியாமையாகும் என்று கூறியிருக்கிறார். அவர் கூறியது போலவே இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள். இதே போல்தான் பேசுகிறார்கள். அதை பற்றி இறுதியில் பார்ப்போம். உயர் பதவியில் இருக்கும் இந்த அரபி பொது அரங்கமாக இருப்பதால் பல விஷயங்களை மறைத்திருக்கிறார். இவர் ஐரோப்பியாவில் எந்தெந்த நாடுகள் என்று கூறவில்லை, என்னென்ன இஸ்லாமிய அமைப்புகள் என்ற பெயர்களையும் கூறவில்லை. ஏனென்றால் இது மிகவும் சென்சிட்டிவான விஷயமாகும். யார் யார் என்று கூறுவது அவருடைய பதவிக்கும் அவருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதால். பார்ப்பதற்கு இஸ்லாமியர்கள் போல் இருப்பார்கள், ஆனால் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை வளர்த்து இஸ்லாமியர்களை வைத்தே தீவிரவாதம் செய்ய வைப்பார்கள். அவர்கள் பேசும்போதுதான் ஒரு இஸ்லாமியர் துன்பத்தால் துடித்தால் மற்ற இஸ்லாமியர்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் மற்ற இஸ்லாமியர்களை வேண்டுமென்றே கொலை செய்வது பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் இஸ்லாமியர்களே கிடையாது. மற்றவர்களை ஷஹீதாக சொல்லிவிட்டு இவர்கள் மட்டும் அப்படியே இருப்பார்கள். ஆனால் குர்ஆனை அற்புதமாக ஓதுவார்கள். பயங்கர பேச்சாற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்களுக்கு பண உதவி வெளிநாட்டிலிருந்து மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களிடமிருந்து வரும். பல பள்ளிவாசல்களை கட்டுவார்கள். பள்ளிவாசலுடைய இமாமை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அல்லது அவர்களாகவே இமாமாக இருப்பார்கள். அவர்கள் பேசும் பயான்கள் அனைத்திலும் வீர வரலாறுகளும் வன்முறை தூண்டும் பேச்சுக்களும் இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்துடைய உண்மைத்தன்மையை கூறி மக்களை அமைதியாக வழிநடத்த மாட்டார்கள். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் பள்ளிவாசலை ஆன்மீக வழியில் கொண்டு செல்ல மாட்டார்கள், மாறாக வன்முறை வழியில் கொண்டு செல்வார்கள். இளைஞர்களை தொழில்நுட்பத்தின் பக்கமும் விஞ்ஞானத்தின் பக்கமும் வரவிட மாட்டார்கள். இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு தள்ளுவார்கள். தங்களை பின்பற்றி வரும் இஸ்லாமிய உம்மத்தையும் பள்ளிவாசலையும் தவறான வழியில் கொண்டு செல்வார்கள். அதனை பற்றி கூறும் இந்த இஸ்லாமிய அறிஞருடைய வீடியோ கிளிப்பை பாருங்கள். How? From the one who was taking the Jama'ah in that? So there was an immense importance. His light is dressing everyone, taking them. Then imagine you go to where the pious are. And as soon as they say Allahu Akbar, all the souls are on a mirage with that servant. They come against Prophet Sallallahu Alaihi Wasallam's love because there's an energy. When you go into the masjid, the Imam has an energy. He's taking the Jama'ah where he believes. If you pray enough in a dark mosque, you will become dark. Their energy, their belief will dress the servants. And you see the people become darkened, dark face, no light in their hearts. Their belief, their aqidah and their talking is all dark. இஸ்லாமிய அறிஞராக இருந்தும் ஏன் இவ்வாறு இவர் கூறுகிறார் என்பதற்கான காரணம், பல பள்ளிவாசல்கள் இலுமினாட்டி கைகளில் சென்றுவிட்டது. பல இமாம்கள் வேண்டுமென்றே பல தீய சூழ்ச்சிகளையும் தவறான வன்முறை எண்ணங்களையும் மக்களுடைய மனதில் ஏற்றுகிறார்கள். இஸ்லாமிய பேச்சாளர்களும் அதே போல் செய்து வருகிறார்கள். இது அயல் நாடுகளில் நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். பல இஸ்லாமிய நாடுகளில் இது பெருகி வருகிறது. இவனை பின்பற்றுபவர்கள் துருக்கி, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், மலேசியா, மேலும் அதில் இடைப்பட்ட நாடுகளிலும் பரவி வருகிறார்கள்.
தன்னை இறைவனுடைய தூதர் என்று கூறிக்கொள்ளும் இவன் அஹமதி ரிலிஜியன் ஆஃப் பீஸ் அண்ட் லைட் என்று கூறிக்கொண்டு இருள் கூட்டத்தின் கைக்கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். சேட்டலைட் சேனல் வைத்துக்கொண்டு பல இளைஞர்களை தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கிறான். மேலும் தடை செய்யப்பட்ட குரானிக் ஏஞ்சல் மேஜிக் என்று கூறி மாந்திரிகத்தையும் மூளை செலவை செய்வதை பற்றியும் மைண்ட் கண்ட்ரோலை பற்றியும் சொல்லி தந்து வருகிறான். ஏழ்மையில் உள்ள இஸ்லாமியர்களையும் மதத்தின் மீது வெறி கொண்ட இஸ்லாமியர்களையும் அதிக பற்று கொண்ட இஸ்லாமியர்களையும் தன்பால் அதிக அளவில் ஈர்த்து வருகிறான். இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. ஏனென்றால் இவர்கள் பல துறைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இவனை பின்பற்றுபவர்களை இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் கைது செய்து வருகிறது. இவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய வன்முறை சம்பவங்களை நிகழ்த்த இருக்கிறார்கள். அதனால் இந்த இலுமினாட்டி கைக்கூலியின் அதிநவீன சூழ்ச்சிகளில் இஸ்லாமிய இளைஞர்கள் சிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். வரும் காலங்களில் முக்கியமாக நீங்கள் பின்பற்ற வேண்டியது, யார் வன்முறையை தூண்டுமாறு பேசினாலும் அவர்கள் பேச்சை கேட்காதீர்கள். நாங்கள் தான் இறைவனின் படை, அதில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று எந்த இயக்கம் கூறினாலும் அதனை பின்பற்றாதீர்கள். எந்த இமாமாக இருக்கட்டும், பேச்சாளராக இருக்கட்டும், வன்முறை தூண்டும்படி பேசினால் அவர்களிடமிருந்து விலகிவிடுங்கள். அது மட்டுமல்லாமல் சோசியல் மீடியாக்களில் இவர்கள் ஃப்ரீக்வன்சி பயன்படுத்தி இளைஞர்களை தன்பால் ஈர்ப்பார்கள். அதனால் அதில் எச்சரிக்கையாக இருங்கள். இவன் பேசியது இதோடு முடியவில்லை. மேலும் பல விஷயங்களை பேசியிருக்கிறான், மிக ஆபத்தானதாக. Very angry with the state of affairs of the world. The people have yelled out and have said that the state of humanity is unbearable. There is a great punishment that is coming. I'm here to warn everybody. இதனை பற்றி முழுவதுமாக பாகம் 2 மெம்பர்ஷிப்பில் பார்ப்போம். ஏனென்றால் இவை மிகவும் சென்சிட்டிவான விஷயங்கள். இவன் நடத்தி வரும் பள்ளியின் பெயரை பாருங்கள். அதனால் இந்த இலுமினாட்டி கைக்கூலி ரத்த வெள்ளத்தை உருவாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டத்துடன் இருக்கிறான். And another second flood takes place. A flood of blood. இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருப்பதால் தான் இந்த காணொலியின் பாகம் 1 இங்கே வெளிப்படையாக பதிவேற்றம் செய்திருக்கிறோம். மேலும் இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த பொய்யான இமாம் மஹதி வழியில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் தான். இமாம் மஹதியுடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு இந்த காணொலி வருத்தத்தை அல்லது கோபத்தை தரலாம். உண்மை எதுவோ அதைத்தான் நாங்கள் கூறுவோம். மேலும் இவன் பேசிய சென்சிட்டிவான தகவல்களை பாகம் 2 மெம்பர்ஷிப்பில் பதிவேற்றம் செய்வோம். பிடித்தவர்கள் மெம்பர்ஷிப்பில் இணைந்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ்.